It is a shame to the police department. 15 வருடமாக ஒரு கொள்ளை கூட்டத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் இலாக்காவினுடைய யோக்கியதை தான். எக்ஸ்கியூஸ் மீ சார், என்னுடைய சர்க்கிளில் திருட்டு கொடுத்தவர் பலர் தங்கள் வீட்டில் திருட்டே நடக்கவில்லை என்று சாதிக்கிறார்கள். சாட்சி இல்லாமல் யார் மீது வழக்கு பதிவு செய்வது? என்னுடைய சர்க்கிளில் ஒரு திருடனை கை மையமாக பிடித்து அவன் திருடி விட்டு வந்த வீட்டுக்கு அழைத்து சென்று விசாரித்தால் எங்கள் வீட்டில் திருட்டே நடக்கவில்லை என்று வீட்டுக்காரர்கள் சொல்லிவிட்டார். ஆல்ரைட், எது எப்படி இருந்தாலும் இந்த நிலைமை நீடிக்கக்கூடாது. நமது பெருமுயற்சியில் அந்த கொள்ளை கூட்டம் பிடிபட்டே ஆக வேண்டும். Be cautious. Yes, sir. உட்கார்ந்துருக்க முடியல. நான் எதுக்காக சொல்றேன்னா, உங்க பணத்தை வாங்கி அரசாங்கத்துக்கு கொடுக்க நான் தயார் இல்லை. என்ன, அதுக்காகத்தான் பாதிக்கு மேல நீங்க பிளாக் எனக்கு கொடுத்துட்டு இல்ல போனா உங்களுக்கு சரக்கு வந்து சேரா. அது மட்டும் தான் என்னங்க, அதுக்காக ஒரே ஐடியா கழுத்த பிடிக்கிறீங்களே. உங்களே நான் பிடிக்காம போனா என்ன அரசாங்கம் பிடிக்குமே சார்? என்ன சார், இந்த வியாபாரத்துல நான் வளர்ந்திருக்கிறேன், என்கிட்ட வந்து சொல்றீங்களே, நீங்க மட்டும் வாங்காமல இருந்திருக்கீங்க. இல்ல தெரியாம கேட்கிறேன், அதுக்காக தானே நானும் கேட்கிறேன். அப்ப சரிங்க, இப்ப பிளாக்ல 2 லட்சம் ரூபாய் கொடுத்துடுறோம். சரி, டெலிவரி எடுக்கிறப்ப மொத்தம் பூரா பணமும் கொடுத்துடுறோம். ஆமா, இல்ல போனா சரக்கு வெளியே வராது, அவ்வளவுதான். கண்டிப்பா கொடுத்துருவோம். போனதுதான். காபி சாப்பிடுங்க. கமலா, இதுக்கு என்ன காபி ரொம்ப டேஸ்டா இருக்கு. வழக்கமா காபி பவுடர் தான் வாங்குறது. இன்னைக்கு காபி கொட்டை வாங்கி நான் வருத்தேன், அதனாலதான். வெரி குட், வெரி குட். அப்பா, நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன். டாடா, சீக்கிரம். ஜெயா, இங்க வாமா. என்னம்மா? ஆமா, ஐயா படத்தை கும்பிடாமே பள்ளிக்கூடத்துக்கு போறியே? ஏமா, என்ன சரி இந்த படத்தை கும்பிட சொல்றியே, யாருமா அது? இவர்தாமா நம்ம குடும்பத்துக்கே கண் கொடுத்த தெய்வம். அனாதையா கிடந்த உங்க அப்பாவை தன் பள்ளிக்கூடத்துல சேர்த்து தன் ஹாஸ்டல்லையே சாப்பாடு போட்டு இவ்வளவு பெரிய உத்தியோகத்தையும் வாங்கி கொடுத்தவர் இவர்தான். இறைக்க இறைக்க வரும் பெருங்கிணற்று வெள்ளமே, இளம் கொடியார் கறக்க கறக்க வரும் கனிந்த பசும் பாலே, கவிஞர் மனம் நினைக்க நினைக்க வரும் நெடும் கவிதை தேனாரே, நிலவுலகம் தழைக்க தழைக்க வரும் தனிகாசலவள்ளால் நீ வாழ்க வாழ்க, நீ வாழ்க வாழ்க. வானத்தை நம்பித்தான் பூமி இருக்கிறது. நான் வருகிறேன் ஐயா. போய் வா. Hello Jagadish, when did you return from abroad? Just last week. I hope you secured some good business contacts. Yes, many. Mostly in West Germany and States. That's nice, my boy. Good wishes to you. Thank you, sir. வணக்கம். ஹலோ சாம்பசிவம், மதுரையில இருந்து எப்போ வந்தீங்க? இப்ப நான் மதுரையில இல்ல, மெட்ராஸ் செஷன்ஸுக்கே மாத்தலாகி இருக்கிறேன். I see. அந்த சித்தாம்பட்டி செப்டி கேஸ்ல உங்க ஜட்ஜ்மெண்ட் படிச்சேன். எனக்கே ரொம்ப உற்சாகமா இருந்தது. பிரில்லியன்ட் ஜட்ஜ்மெண்ட். அப்பீல்ல கூட அதை உடைக்க முடியும்னு நான் நினைக்கல. எல்லா பெருமையும் உங்களை தான் சார் சேரும். அது எப்படி? படிச்சவங்க எல்லாருமே பிரில்லியண்டா இருக்காங்க. அசாத்தியமான திறமைக்கு ஆண்டவனை தவிர வேற யார காரணம் சொல்ல முடியும்? குழந்தை குட்டிகள் ஏதாவது? நாங்க 2 பேரும் தான் குழந்தைங்க. ரொம்ப பேர் காத்துட்டு இருக்காங்க. இன்னொரு நாள் சாவகாசமா வந்தாங்க. அடிக்கடி வாங்க. நல்லது. வாங்க வாங்க. நீங்க என்ன? நான் மாணிக்கவரி தேவஸ்தான ட்ரஸ்டி. முன்னாடியே கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன்.
பார்த்து நான் இதை ஏற்கனவே நான் மேனேஜர்கிட்ட சொல்லி இருக்கிறேன். ஒருவேளை 5000 ரூபாய் செக் இன்னைக்கு போயிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க எதுக்கும் பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது, நான் வரேங்க. வாங்க வாங்க. நம்ம பையனுக்கு காலேஜில் அட்மிஷன் சொன்னவா கவனிச்சேன். அந்த மணிங்கிற பையன் தானே கவனிச்சேன் நானு. ஆனா மார்க் ரொம்ப பூரா இருக்கு. இந்த மார்க்ல இன்ஜினியரிங்கும் மெடிக்கலும் நீங்க ட்ரை பண்றதுல அர்த்தம் இல்லை. வேணா ஆர்ட்ஸ் காலேஜ் ட்ரை பண்ணுங்க, நான் வேணா சொல்றேன். சரி சரி, அப்புறம் பார்க்கலாம். நான் கொஞ்சம் அவசரம் இல்லை. சரி. அதுக்குள்ள வந்துட்ட. ஐயா வீட்டுக்கு போகலையா? போக முடியலக்கா, கோர்ட்ல அதிகமான வேலை, ரொம்ப டயர்டா இருந்தது. அதுதான் தெய்வத்தை பாக்குற மாதிரி ஐயாவை இங்கேயே பார்த்துட்டு இருக்கோமே. என்னதான் இருந்தாலும் நம்மள வளர்த்த தினசரி போய் பார்க்கணும். போய் பார்த்துட்டு வாப்பா. இனிமே போனா அவரை பார்க்க முடியாதுக்கா. 6 மணி ஆனா குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாரு. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை, வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். இருட்டில் மறைந்து கொள்ள விளக்கணை பார்த்திலர், கிணற்றில் இருந்து கொண்டு உலகளப்பார். இருட்டில் மறைந்து கொள்ள விளக்கணை பார்த்திலர், கிணற்றில் இருந்து கொண்டு உலகளப்பார். நெருப்பை மடியில் வைத்து மறைத்திருப்பார், அந்த நீதரை யார் உலகில் பொறுத்திருப்பார். நெருப்பை மடியில் வைத்து மறைத்திருப்பார், அந்த நீதரை யார் உலகில் பொறுத்திருப்பார். வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். பாலன அழுவோர்க்கு பால் தருவோம், பசும் குழன துடிப்போர்க்கு கோரிடுவோம். பாலன அழுவோர்க்கு பால் தருவோம், பசும் குழன துடிப்போர்க்கு கோரிடுவோம். தாயகம் காப்போரின் தாழ் பணிவோம், யாவும் தனக்கென நினைப்போரை சிறையிடுவோம். தாயகம் காப்போரின் தாழ் பணிவோம், யாவும் தனக்கென நினைப்போரை சிறையிடுவோம். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. எல்லாரும் எல்லாம் வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். அப்பா அப்பா, என்ன பாரு எப்ப பார்த்தாலும் புத்தகத்தை படிச்சிட்டு இருக்கீங்க, சாப்பிட வேண்டாமா? செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் கடவுளே, செவிக்குதான் உணவு எப்பவுமே இருக்கப்பா, வயிற்றுக்கு இல்லைன்னா உடம்பு என்ன ஆகுது? வாங்கப்பா புத்தகத்துல மதுரை சோமசுந்தரம் கச்சேரி அதானே. குழலிடுதி யாழிடுதி என்பர்தம் மக்கள் மடலை சொற்கேளாதவர். அப்பா உங்க திருக்குறளை கேட்டா எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஏண்டா? பின்னப்பா சாப்பிட்டீங்களான்னு கேட்டா ஒரு திருக்குறள், தூங்கினீங்களான்னு கேட்டா ஒரு திருக்குறள், ஒரே நியூசன்ஸ்.
அப்பா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா அது வேண்டாமா? காந்தி, ஆயிரக்கணக்கான அனாதைகள் நம்முடைய தேவல வாழ்றாங்களே. அவ சிவனேன்னு ஒரு சின்ன வீட்டுல குடி இருந்துகிட்டு இருக்கிறா. காளியா தேவியும் சூரபத்மனும் இல்ல இந்த வீட்டை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது உங்க கண்ணை கறிக்குதா? இல்ல கண்ணை கறிக்கல, நெஞ்ச கறிக்குது. லட்சக்கணக்கா சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீட்டுல எனக்கு ஒரு நல்ல வெத்தலைக்கு விதி உண்டா? ஏண்டி இது எப்ப வாங்கணும்? உன் பையன் பிறந்த நாள் இன்னைக்கு வாங்கினதா இது? அது என்ன கேட்காதீங்க, உங்க வேலைக்காரனை கூப்பிட்டு கேளுங்க. அடே அப்பா சமூகா, என்னடா ஆட்டை வச்சுட்டு வர்ற? முன்னால வந்துடுறா மறையனா. ஆமா, இந்த வெத்தலை எப்ப வாங்கின? காலையில வாங்குறதுங்க. எவ்வளவு வாங்கின? 2 ஜவுளி. 2 ஜவுளியா? இடுப்பில் கட்டிக்க 2 கவுளின்னு சொல்லி தரடா. ஆமாங்க, மறந்து போயிட்டீங்க. கவுளி கவுளி. கவுளி செவுத்துல. ஏ தங்கரி, 3 வேளை சாப்பாடும் இந்த வெத்தலை பாக்கன் தவிர இந்த வீட்டுல நான் வேற எந்த சுகத்தை கண்டேன்? அதாவது ஒழுங்கா கொடுக்கப்படாது. இவ்வளவுதான் ஏன் முடியும். அது கூட ஏன் கொடுக்கற? வேற யாராவது வேணும்னா அவங்க வீட்டுல போய் சாப்பிடுங்க. நீ ஏண்டி பேச மாட்ட? ஏன்னா என் கருப்புப்பா நின்று கேட்டுக்கிட்டு இருக்க. போடா. இவன் முன்னால வச்சு கருப்பு பணம்னு சொல்லிட்டானே, இவன் பெரிய நியூஸ் பேப்பர் ஆச்ச கண்டடத்துல போய் வைப்பான். என் கருப்பு பணம் பூரா உங்ககிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு. நீ பேச வேண்டியதா, நான் கேட்க வேண்டியதா? ஜவுளி கடை வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு என்ன இருக்கா? என்ன இருக்கு? போ டாடி. ஏண்டி காலேஜ் விட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? இவ்வளவு நேரம் எங்க சுத்திட்டு வர்றீங்க? என் பீச் இருக்குமே. வீட்டுக்கு போகலப்பா, கடைக்கு தான்ப்பா போயிட்டு. என்ன வாங்கிட்டு வந்தீங்க? அம்மா அம்மா, நான் ஒரே ஒரு பட்டு புடவை தாம்மா வாங்கினேன். நான் 2 நெக்லஸ் தாம்மா வாங்கினேன். கொண்டா பாக்கல. குடுமா குடு குடு குடு. அவன் மத்தம் டாடி. ஏண்டா கத்திட்டு ஓடி வர்ற? பிரகலாதா, நீ என்ன வாங்கிட்டு வந்த? 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து கடிதார் கார் வாங்கினேன். கடிதாக்காரா? ஏதா பணம்? மம்மி நான் தான் கொடுத்தேன். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, அதாவது நல்ல ஜாலியா அனுபவிக்கிட்டு. அனுபவிக்கிறோம் பாத. அனுபவி அனுபவி. எந்த படத்தை எடுத்து கொடுத்த? கருப்பு இல்ல வெள்ளை. வாங்கிட்டு இல்ல? வாசல்ல நிக்குது. நிக்குதுல்ல? நீ ஒரு வேலை செய். அம்மாவை தூக்கி கார் உட்காத்தி வச்சுட்டு 2 பேரும் பீச்சா சுத்து. அப்பா, ரவி என்ன கட்டத்தை அவருக்கு வந்துட்டான். நீங்க பேசிட்டு இருங்க. வாங்கடி. நீ ஏன்டா இங்க வர்ற? உன்னை பார்த்தா தான் அவளுக்கு பிடிக்காத. அப்பா, தங்கச்சி பியூசி பாஸ் பண்ணிடுச்சு, நானும் பிஏ பாஸ் பண்ணிட்டேன். 2 பேரும் பாஸ் பண்ணிட்டீங்களா? நான் பாஸ் பண்ணவே இல்ல. நீ பத்தாத, நீ பாஸ் பண்ணாத. சரிப்பா. அப்பா, தங்கச்சியை மெடிக்கல் காலேஜ்லயும் என்ன லா காலேஜ்லயும் சேர்த்துலான்னு அம்மா நினைக்கிறாங்க. என்ன பண்ண சொல்ற? உன் விஷயத்துக்காக நான் அங்க போக, அவன் என்ன பார்த்த உடனே ஸ்கூலுக்காக டொனேஷன் 1 லட்சம் கொடு 2 லட்சம் கொடுன்னு உயிரா வாங்குவான். பணக்காரனை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது. நீ ஒரு வேலை செய். நீயே நேரில் போய், ஐயா நான் ஒரு ஏழை, எனக்கு வேற யாரும் கிடையாது, நீங்க எப்படி எனக்கு உதவி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்னா சீக்கிரம் இடம் கிடைச்சிடும். ஏப்பா பேச்சா பேசுங்க. பொட்டி நிறைய கருப்பு பணம் விளையாடிக்கிட்டு இருக்குது. உங்க உள்ள ஏழைன்னு போய் சொல்லணுமா? அண்ணா ஒரு டிக்கெட் எடுத்துக்க. என்னது டிக்கெட்டா? ஆமா. எதுக்கு? என்னன்னு அது தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நாங்கெல்லாம் சேர்ந்து வள்ளல் தனிகாதில அவருக்கு பாராட்டு விழா நடத்த போறோம். அதுக்காக 10,000 ரூபாய் டிக்கெட் விற்க சொல்லி எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபாய்க்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் ஓன் தலையில 10,000 ரூபாய்க்கு டிக்கெட் வச்சு கட்டிருக்காங்க. நம்ம நிலைமை அவங்களுக்கு தெரியுமா? பெரிய மில் முதலாளி மகள்னு கொடுத்துருப்பாங்க. எடுத்துக்கண்ணா ஒரு டிக்கெட். ஐயோ, என்கிட்ட ஏது பணம்? நான் அம்மாட்ட வாங்கிக்கிறேன். அண்ணா முதல்ல உனக்கு தான் டிக்கெட் கொடுக்கறேன். வெளியில போய் யாரு வாங்கல, அப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணி அண்ணி வந்தோடனே அவங்க கிட்ட ஃபைன் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிடுவேன். என்னடா குலுக்குற? என்ன பாலிஷ் பண்ணீங்களா? பாலிஷ் பண்ணீங்களா? என்ன அறிவிட்டா? வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க சார். எஜமா சார் இல்ல, நல்லா பாருங்க. எல்லாம் எனக்கு தெரியுதா. வாங்கம்மா வாங்க. போடா சீக்கிரமா. ஐயாவுக்கு சக்கரை போடாத காப்பி, அம்மாவுக்கு சக்கரை போட்ட காப்பி வந்துடுச்சு. என்ன சமாச்சாரம்? நீங்க யாரு? என் பேர் தேவிங்க. எந்த தேவியும்? இந்த தேவின்னா என்னங்க சொல்றது? வந்து சமாச்சாரம் என்ன? எங்க காலேஜ்ல விழா நடத்துறாங்க. எந்த விழா? ஆண்டு விழா. என்ன ஆண்டு? 64ஆம் ஆண்டு. எதுக்காக நடத்துறாங்க? நடத்துறது வழக்கம் சார். இதெல்லாம் என்ன வழக்கம்? கெட்ட வழக்கம் இல்ல சார், இது ரொம்ப நல்ல வழக்கம். எங்க காலேஜ ஸ்தாபிதம் பண்ணாரு தனிகாஜலம், அவருக்கு எல்லாருமா சேர்ந்து மரியாதை பண்ண போறாங்க. அவருக்கு என்ன மரியாதை குறைஞ்சு போச்சு? சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேனா சார்? இந்த பஸ் முதலாளி தாமோதரம் நீங்க தானே? அது என்ன சந்தேகம்? அசல் தாமோதரம்.
அதான் எனக்கு தெரியும், சந்தேகம் ஒண்ணும் கிடையாது. என்ன செய்த சார், உங்களுக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு நீங்க ஒரு 1000 ரூபாய் டொனேஷன் கொடுங்களேன். டொனேஷன்? ஆமா. நிறைய வர்ற. ஆமா, உனக்கு எந்த வயசாச்சு? 19. சரியான வயசு தான். கல்யாணம் ஆயிடுச்சோ? இன்னும் ஆகல. ஏன்னு கேட்டா என்ன சார் சொல்றது? ஏமா அப்பா சத்யநாதன். ஓஹோ, நம்ம சத்யநாதன். ஆமா ஆமா, அவரே நித்யானந்தி ப்ரொப்ரைட்டர். ஆமா, ரொம்ப நடி வந்துட்ட. ஆமா, அவனுக்கு 2 ஃபேமிலி ஆச்சே, நீ எந்த? இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சார்? நீங்க டொனேஷன் தர போறீங்களா இல்லையா? அவக்காம் அள்ளி தர போறேன். டேய் பையா, 11 ரூபாய் கொண்டாந்து கூட்டுன்னு. வேண்டான்னு நீங்களே வச்சுக்கங்க. மேனேஜர் சார், அம்மா என்ன வெளியே வருவாங்களா? நாங்கெல்லாம் ப்ரொடியூசர்கள் 1.5 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறோம். இருங்களே ஐயா, எனக்கு தெரியாத ப்ரொடியூசர் நீங்க எல்லாம். அம்மாவுக்கு ராத்திரிலாம் ஒரே வேலை. அவங்க இப்பதான் குளிக்க போயிருக்காங்க. அவங்க அம்மாவாவது வருவாங்களா? அவங்க இப்பதான் லிஸ்ட் போட்டுருக்காங்க. கொஞ்சம் பொறுங்களே ஐயா, வந்துருவாங்க. காலண்டா, நடிகைகளுக்கு கூட பயப்பட வேண்டியதுடா. நடிகை அம்மாவுக்கு தான் நம்ம பயப்பட வேண்டியது. நம்ம தலை எழுத்து. வேற வேலை தெரிஞ்சா இந்த வேலைக்கு ஏன் வர்றோம்? இவ யாருன்னு எனக்கு தெரியும்டா. 2 வருஷத்துக்கு முன்னால மதுரையில பாலுன்னு கூடி தெருவா வித்துக்கிட்டு இருந்தவ. அங்க அதே மதுரையில இப்ப இண்டஸ்ட்ரியா 4 வட்டிக்கு 5 வட்டிக்கு கடனை வாங்கி நம்மள போல இழிச்ச வாயம் 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுத்தான்னா இண்டஸ்ட்ரி என்ன மில்லே கட்டுவாங்க. வருங்கால ஸ்டார் வருது பாத்தியாடா, சும்மா ஜிலு 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 ஜிலுன்னு. ஆமா கண்டு ராஜா, வாடா வாடா. ஆமா, உங்க அம்மா குளிச்சாச்சா? ஐயோ, அம்மா சொல்லக்கூடாது, அக்கா சொல்ல சொல்லி இருக்கிறாங்க. அப்படி சொல்லல அடிப்பாங்களா? ஆமா, இருங்க, அக்கா இப்ப வந்துடும். காலண்டா, பெத்த பிள்ளை அம்மான்னு சொன்னா மார்க்கெட்டு போயிடுமா? அக்கான்னு சொல்லணுமா? டேய், அது என்ன பாவம் செஞ்சுச்சோ அது இங்க வந்து பொண்ணா பிறந்திருக்கலாம். சின்ன வயசுலயே எவ்வளவு சிரமம் பாத்தியா? என்ன ப்ரொடியூசர் ஐயா? அம்மா, அம்மான்னு சொல்லுங்க. அக்கான்னு சொல்லு. அக்கா அக்கா. என்ன ஐயா அக்கா பிரிக்கிறீர்? ஆமா, இன்னைக்கு தானே அந்த 1,00,000 ரூபாய் பிளாக் கொண்டு வந்தேன்னு சொன்னீரு. ஆமா, கொண்டு வந்திருக்கீரா? அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். பைனான்சர் டெல்லி போயிருக்காரு, வந்த உடனே கொண்டாந்து கொடுத்துறேன். அதுக்காக நீங்க கொடுத்த கால் ஷீட்டை மட்டும் மாத்திரேன். இந்த பாரு, அந்த 1,00,000 ரூபாய் பிளாக் அமௌண்ட் வராம கால் ஷீட்டை பத்தி பேசவே கூடாது. இல்லம்மா, நீங்க கால் ஷீட்டு கொடுக்கல, எங்களுக்கு முழு சீட்டு கழிஞ்சு போகும். அட சரத்தா ஐயா, உங்களை பத்தி எங்களுக்கு என்ன ஐயா கவலை? ஆமா, முந்தா நாள் பாப்பாவுக்கு பிறந்த நாள் விழா வந்தது, அதுக்கு வர்றதுக்கு யோகிதை இல்லையோ? முந்தா நாளா? பாப்பாவுக்கு பிறந்த நாளா? 3 மாசத்துக்கு முன்னால ஒண்ணு வந்தது. அது என்னோட பிறந்த நாள். ஆமா, நான் பூஜா கூட கொடுத்தமே. பாப்பா பாப்பா, வாட் மம்மி? என் கண்ணு ஜூஸ் சாப்பிட்டியாமா? ஓ, ஜூஸா? இல்ல ஜூஸ். பாலு, பால் ஜூஸ். யோ, என்ன அது புதுசுன்னு? இல்ல, கால் ஷீட்டை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் எங்க மம்மி கிட்ட கேட்டுங்க. அந்த 1,00,000 ரூபாய் வரட்டும், அப்புறம் அந்த கால் ஷீட்டை பத்தி பேசலாம். அப்ப லட்சம் வராம சொத்தம் ஆகாது. அம்மா தாயே, நான் 1,00,000 ரூபாய் கொடுக்கவும் வேணாம், நீங்க எங்க படத்தில் நடிக்கவும் வேணாம். இருக்கிற டப்பாவை திருப்பதில ஊட்டி வச்சுட்டு திருமலை தேவஸ்தானத்துக்கு முன்னாடி துண்டை வச்சு உட்காந்துறேன். வாடா, தள்ளி பெறாத கிடையாது. 1,00,000 ரூபாய் வேணும், 1,00,000 ரூபாய். வழிக்க என்னையா சொன்ன? சரி பாவி பொண்ணு, அட சட்டம் போமா, வாடா. அம்மா, என்னம்மா இவங்க இப்படி போயிட்டாங்க? இவன் போனா போறாண்டி, 1000 பேர் வருவான் பாரு. சார் சார், யாரம்மா நீங்க? என்ன வேணும்? முதலாளியை பார்க்கணும். வீட்டுல இல்லையா? யாரும் முதலாளியை பார்க்கணும். யார் நீங்க? என்ன வேணும்? என் பேர் தேவி, மகாராஜாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட். அப்படியா? ஓகே, பரவாயில்ல, தேங்க்ஸ். எங்க காலேஜ்ல ஃபவுண்டேஷன் டே கொண்டாட போறாங்க. அவர் யாரும் நான் பார்த்ததில்ல. அதோ வராரு. அவர் யாரும் தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. உங்க முதலாளியா? முதலாளிதான். என்னடா? வணக்கம் முதலாளி. முதலாளியா? ஒரு பொண்ணு. ஆமா, பொண்ணு. என்ன வேணும்? ஒண்ணு இல்ல, யாரோ தனிக்காசலமா அவருக்கு மரியாதை செலுத்த போறாங்களா, அதுக்கு டிக்கெட் விற்க வந்திருக்காங்க. ஐசி. யாரும் அந்த தனியாச்சலாம் உனக்கு தெரியுமாமா? அவர் எங்க எனக்கு தெரியும். அவர் யாரோ காலேஜ் எல்லாம் கொத்த நேரம் என்னமோ. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? நீங்க ஒரு 1000 ரூபாய் டிக்கெட் எடுத்துங்க. ஆமா, 1000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டா அங்க என்ன கொடுப்பாங்க? சோடா கொடுப்பாங்க, சந்தனம் கொடுப்பாங்க, ரோஜா பூ கொடுப்பாங்க. சோடா, சந்தனம், ரோஜா பூ. 2000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டா காஃபி கொடுப்பாங்க. ஐம் சாரி. ஓஹோ,
ஒரு கப் காஃபி 2000 ரூபாயா? அப்ப 5000 ரூபாய் கொடுத்தா? சாப்பாடே போடுவாங்க. 10000 ரூபாய் கொடுத்தா? 10000 ரூபாவா சார்? 9000 ரூபாய் கொடுத்தா போதும், அவ்வளவுதான் டிக்கெட் இருக்கு. அப்புறம் எனக்கு அலைச்சலே இல்ல சார். செக்ரட்டரி, ஒரு 9000 ரூபாய் கேஷ் எடுத்து வாங்கிட்டு வா. சார் உண்மையா தான் சொல்றீங்களா? ஏன் இன்னும் அதிகம் வேணுமா? ஐயாவுக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு? அங்க கேட்காத. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். சார் ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க 2 பேரும் தவறாம ஃபங்க்ஷனுக்கு வரணும் சார். நாங்க வராம ஃபங்க்ஷன் நடக்குமா என்ன? வரேன் சார், போயிட்டு வரேன் சார். தனியாச்சலத்தை பார்த்துட்டு இல்ல, காலேஜ் கட்டினாரு கொத்தனாரு. வணக்கம் முதலாளி. முதலாளி உள்ள போயிருக்காரு. ஓ மறந்துட்டேன், நீங்க சின்ன முதலாளி. இருந்திருந்தோம் ஒரு பொண்ணு கிட்ட தானே உங்க சாகசத்தை காட்டணும். தான் படிச்ச காலேஜுடைய பவுண்டரியே தெரிஞ்சுக்காமல ஒரு பொண்ணு இருக்கணும். ஏதோ அவசரத்துல ஞாபகம் வரல, அதுக்காக உதட்டுல சந்தனத்தை கொட்டிட்டு நிக்கணும். எங்க இங்க. அதுக்காக கன்னத்துல பூவை கொட்டிட்டா நிக்கணும். எங்க? இங்க. யாராவது பார்க்க போறாங்க. ஓ சஜிநாதன், என்ன இங்க உட்கார்ந்தீங்க? ஊர்வலத்துக்கு வரலையா? கொஞ்சம் என்னமோ பண்ணுது. இப்ப எப்படி இருக்கு? அப்படித்தான் இருக்குன்னு டாக்டர் கிட்ட போகல. ஐயாவை பார்த்துட்டு மற்ற வேலையை கவனிக்கலாம்ட்டு. ஐயாவங்க நம்ம போல பெரும் பணக்காரங்க. தீர்காயுசா வாழட்டும், தீர்காயுசா வாழட்டும். என் பணக்காரங்க தான் வேணும். மத்த பசங்களை பத்தி எனக்கு என்ன கவலை? மகா பொறாமக்கார பசங்க அதுதானுங்க இப்படி பிச்சை எடுக்கிறானுங்க. ஐயா சொன்னீங்க வாழ்ந்துட்டு தொலையிட்டு நமக்கு என்ன. மில்லெல்லாம் எப்படி இருக்கு? மில்லு ஒரு மில்லு நடந்துகிட்டு இருக்குங்க. இன்னும் ஒரு மில்லுக்கு அஸ்திவாரம் போட்டு கிளப்பி விட்டுருக்கேன். இன்னும் ஒரு சின்ன யோஜனை, ஒரு 16 பஸ் ரூட்டோட விலைக்கு வாங்கலாம்னு அப்படி சிந்தனை அப்படி பண்ணி விடாதீங்க. ஒரு தொழில வேற ஒரு பயன் நடத்தக்கூடாது. என்ன தாமோதரம்? வாழ்க 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 அமோகமா வாழ்க அமோகமா வாழ்க. பஸ் எல்லாம் எப்படி ஓடுது? பாதி வண்டி பெட்ரோல்ல ஓடுது, பாதி வண்டி டிச்சில ஓடுது. டிச்சிலையா? டீசல்ல ஓடுது. உங்க வண்டி அது இல்லாம கூட ஓடும். அப்படி ஓடக்கூடிய வண்டியும் இம்போர்ட் ஆகலாம். 4 வண்டிக்கு அப்ளை பண்றேன். தயவு செய்து நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நாளை வேணா திருப்பி கொடுங்க. போட்டுக்காது. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்ன சண்முக சுந்தரம், பந்தோபஸ்து ஏற்பாடுலாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. பயங்கரமான கூட்டத்துல நெரிசல் என்ன ஆகுமோன்னு நான் பயந்தேன். ஆனா மெட்ராஸ் போலீஸுடைய மரியாதையே மரியாதை. அது என்னுடைய டியூட்டி. அந்த டியூட்டியை நீ மறந்துடக்கூடாதுங்கிறதா என் ஆசை. வா சாப்பிட்டு போயிடலாம். இல்ல, கமலா எல்லாம் இங்கதான் இருக்கு. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா. எஸ் மேடம். வாங்க ராமரம், வாங்க வாங்க. உட்காருமே லேட் பத்தல. இல்லைங்க, நான் வந்திருப்பேன். டிரைவர் கொஞ்சம் மோசமானவன், ஓவர் ஸ்பீடு. ஏற்கனவே லேட்டு. கொண்டாப்பா சீக்கிரம். தண்ணி போதுங்க, கலரா இருந்தா நல்லா இருக்கும். தண்ணி தண்ணி என்ன உடம்பு சரியில்லாம இருக்க, அடிக்கடி வரும். ஐயா வீட்டுல சமையல் யாரோ? நான் தான். ஐயா, சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லுங்க. வாசனை எல்லாம் நல்லா தான் இருக்கு. யோசனையா பண்ணணும். கடைசியில் பாயசம் இருக்கு. விடுமா வரும். நான் வெஜிடேரியன் டிஷ் பூரா நம்ம டெய்ஸி
பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஓஹோ, அப்ப லா பிரகாரமே சமைச்சிருக்கு. நிச்சயமா வெஜிடேரியன் பூரா நம்ம கமலா. நீதானம்மா? சண்முகசுந்தரம் வா வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உட்கார். டேசி வைமா, நிறைய வை. குறை சாப்பிடுறதுதான் மரியாதைன்னு குறைச்சாட கூடாது, நிறைய சாப்பிடணும். நல்லா சொன்னீங்க. இவ்வளவு பாடு இந்த ஒரு சான் வயிற்றுக்கு தானுங்களே. உங்களுக்கு கூட ஒரு சான் தானே? முந்தி பெருசா இருந்துச்சு, அப்புறம் ஆபரேஷன் பண்ணி குறைச்சிட்டேன். இது கேளுங்க, சில பசங்களுக்கு இலையில சோத்த போட்ட உடனே வயிற்ற தடைப்பாங்க வலி. எனக்கு அப்படி இல்லைங்க, எதை போட்டாலும் ஜீரம் ஜீரம். விலைவாசி ஏறினதே உங்களால் தான். ஐயோ, இறட்டும் இறட்டும் இறட்டும். என்ன ப்ராசிக்யூட்டர், நீ உட்காரு. நீதான் பரிமாறியாச்சுல, உட்காரு, சாப்பிட்டு உட்காரு. இந்த பார், சாப்பாடு நல்லா இல்ல, தி ப்ராசிக்யூட்டர் வில் பி ப்ராசிக்யூட்டட். அப்ப சாப்பிடலாமுங்களா? சொல்றாரா? இல்ல சாப்பிடலான்னு சொல்றாரு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. தம்பி, இந்த முள்ளால சாப்பிடு, முள்ளால சாப்பிடு. May I speak to the writer, please? Good morning, sir. நான் தனிகா சாஸ்திரியுடைய மகன் காந்தி பேசுறேன். நம்ம காலேஜ்ல பியூசி பாஸ் பண்ணிச்சே எஸ் தேவின்னு ஒரு பொண்ணு, அவங்க அட்ரஸ் கொஞ்சம் தேவை சார். எஸ் சார். நம்பர் 12 ரட்லண்ட் கேணி, மெட்ராஸ் 6. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஒண்ணு இல்லப்பா. யாருக்கு போன் பண்ண? அதான்ப்பா, அந்த நாடகம், அந்த நாடகம் நீங்க கூட தலைமை வைக்கிறீங்களா? ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன். அதேதான்ப்பா, அதேதான். அவங்க இந்த ஒத்திகை நடக்கிற இடத்தை மாத்தி வச்சிருக்காங்களா, அந்த அட்ரஸ் கேட்டுட்டு இருந்தப்பா. நாடகத்துக்கு ஒத்திகை ரொம்ப அவசியம். ஆனா அடிக்கடி இடத்த மாத்தக்கூடாது, ஒரே இடத்துல ஒத்திகை பார்க்கணும். ஆமாப்பா. இல்லப்பா அப்பா கண்மணி கண்மணி கனியே திருமணி பொன்மணி பொன்மணி பூவே மாங்கனி முத்தமிழ் முக்கப்பாலே இந்த மூவுலகும் உனக்கப்பாலே. கண்மணி கண்மணி கனியே திருமணி பொன்மணி பொன்மூவே மாங்கனி முத்தமிழ் முக்கனி முப்பாலே மூவுலகும் உனக்கப்பாலே. தேன் தரும் மலரே திருநாள் சிலையே மழையே வளரும் பிறையே காவிய கலையே காவிரி கரையே காவிய கலையே காவிரி கரையே தீபத்தின் ஒளியே தெய்வத்தின் நிழலே உடலும் உயிரும் நீயே அம்மா. நான் உனக்கே உலகில் வாழ்வேன் அம்மா. முத்தமிழ் முக்கனி முப்பாலே இந்த மூவுலகும் உனக்கப்பாலே. கோவில் வாசல் கோபுர கலசம் கொஞ்சம் தேடல் மங்கள கீதம் தங்கத்தில் வைரம் சங்கொலி நாதம் தங்கத்தில் வைரம் உன் புகழ் பாடும் இன்னிசை கேட்டேன் என்னை உனக்கே தந்தேன் அம்மா. நான் என்றும் உனக்கே வாழ்வேன் அம்மா. கண்மணி கண்மணி கனியே திருமணி பொன்மணி பொன்மணி பூவே ஆங்கனி முத்தமிழ் முக்கனி முப்பாலே இந்த மூவுலகும் உனக்கப். தேவி, தேவி. தம்பி வணக்கம். வணக்கம். தம்பி நீங்க? நான் தனிகா சாஸ்திரியுடைய மகன் காந்தி. ஓஹோ, தனியாத்துல மகன் வந்திருக்கிறாரு. நீ பேசிக்கிட்டு நான் காபி போட்டு கொண்டு வந்துடுறேன். வாங்க வாங்க
வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? குழந்தை பாருங்க குவா குவான்னு அழுதுகிட்டே இருந்தது. அதுக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உட்காருங்க உட்காருங்க. நான் கூட எதிர்பார்க்கலைங்க. ஆமா, நீங்க காலேஜ்ல படிக்கிறீங்க, ஆனா குழந்தை ஏன் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த காலேஜ்ல படிக்க கூடாதா என்ன? படிக்கலாம். என்னங்க நீங்க காலேஜ் போனதுக்கு அப்புறம் குழந்தை யார் கவனிச்சுப்பாங்க? கூடையில போட்டு தூக்கிட்டு போவேன். வீட்டுல கவனிக்கிறதுக்கு அம்மா இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க கவனிச்சுக்குவாங்க. என்னங்க நான் ஒண்ணு கேக்குறேன், கோச்சுக்க மாட்டீங்களா? என்ன உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுதுங்க? 4 வருஷம் ஆகுது. வெரி குட். எத்தனை குழந்தைங்க? 3. வாட்? 4 வருஷத்துலயே 3 குழந்தைங்க? ஆமா. Oh my God. உங்க புருஷனுக்கு என்ன வேலை? எல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? என் வீட்டுக்காரர் என் மேல உயிரியே வச்சிருக்காரு. எங்க குடும்ப வாழ்க்கை கூட ரொம்ப சந்தோஷமா நடக்குது. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ, ஆயிடும் தான் எதிர்பார்த்தேன், ஆனா போஸ்ட் பண்ணாச்சு. என்னங்க பண்றது? பார்த்தா கன்னி பொண்ணு மாதிரி இருக்காங்க, திடீர்னு கை குழந்தையோட வந்துடுறாங்க. இந்த காலத்துக்கு யாரை நம்பி கண்டுபிடிச்சிக்கிறேன்? ஓ, அதுக்கு உண்டான அனுபவம் உங்களுக்கு இருக்கு, நல்லா தெரியுதே. அம்மா தாயே, அந்த சிரமம் உங்களுக்கு வேண்டாம். எனக்கு எங்க அப்பா இருக்காரு, அவரே முடிச்சு வைப்பாரு. ரொம்ப நன்றி. தேவி, தேவி, என் புள்ள அழாம இருந்தானா ஒரு நிமிஷம் கூட சும்மா இருந்திருக்க மாட்டானே. இன்னைக்கு அவன் அழுதே இல்லக்கா. பொம்மை எல்லாம் எடுத்து விளையாட்டு காமிச்சிட்டே இருந்தேன், அவன் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். என்ன இருந்தாலும் உன் பிள்ளை இல்லையா? சரி சரி, குழந்தைய கொண்டா. அவர் ஆபீஸ்ல இருந்து வந்து காத்துக்கிட்டு இருப்பாரு. அடுப்புல வர பாலை வச்சுட்டு வந்துட்டேன். நான் வரட்டுமா தேவி? Mischievous girl. அம்மா 3 குழந்தை பெத்த சின்னம்மா, நடந்த கதை என்னம்மா? அப்பாவும் முதலாளின்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்தலையா? அதனால பழிக்கு பழியா? சரிக்கு தெரிய போச்சு. தேவி, தேவி, அம்மா அதான் வந்துட்டேன். நாளைக்கு வாங்க. அம்மா அதான். பாய்.